ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். ஸோ நானும் சத்யாவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேட்சிங்காக saree கட்டியிருக்கோம். இந்த saree வந்து சத்யா தான் எடுத்தாங்க, எனக்கு இல்லை. அம்மாவுக்கு வந்து இந்த saree எடுத்து கொடுத்தாங்க. ஸோ எனக்கும் வந்துட்டு சிம்பிளான சாரீனாவே மோஸ்ட்லி ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வீடியோலையுமே பார்ப்பீங்க, எப்போவுமே நான் சிம்பிளான sarees தான் மோஸ்ட்லி கட்டுவேன். அதனால் நானும் சத்யாவும் இன்றைக்கி வெளியில் போகிறோமா, சரி சேமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு கிளம்பிட்டோம். ஆனால் எங்கள் 2 பேரையும் பார்க்கக்குள்ள மற்றவங்களுமே என்ன மாலை போட்டிருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஆனால் நாங்கள் மாலைலாம் போடலை, வெளியில் போகிறதுனால சரி சேமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு வந்தோம். saree மட்டும் இல்லை, நாங்கள் 2 பேருமே டிசம்பர் பூவும் சேமாக தான் வச்சுருப்போம். சத்யாவுக்கு வந்துட்டு டிசம்பர் பூ ரொம்பவே பிடிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அப்பா அம்மா கூட வளர்ந்தேன். எங்கள் சத்யா பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி வீட்டில் வளர்ந்தாங்க. ஆமாம், அவங்க சின்ன வயசுலேருந்து தாத்தா பாட்டி வீட்டில் வளர்ந்ததுனால எங்கள் தாத்தா பாட்டி வீட்டில் பார்த்திங்கன்னா தோட்டம் ஃபுல்லாகவே டிசம்பர் பூ அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் பாட்டி வந்து டிசம்பர் பூலாம் சேல் பண்ணுவாங்க. அதாவது அப்பையிலேருந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுலேருந்து டிசம்பர் காலையில் 4:30 மணிக்கு 5 மணிக்கெலாம் எழுந்து டிசம்பர் பூ பறித்து கட்டி எங்கள் சத்யா தான் கொடுக்கும். அதனாலேயோ என்னவோ தெரில, டிசம்பர் பூ அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் பார்த்திங்கன்னா, எங்கள் பாட்டி வந்து தீனா பிறந்திருந்தப்போ பூ விற்று அவங்க ஒரு 100 200 அப்போல்லாம் வந்துட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி 100 50ன்றதே ரொம்ப பெரிய விஷயம். அந்த காசு வந்து ரொம்ப பெருசு. இப்போ தான் வந்துட்டு 1000 500 தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது மற்றவங்களுக்கு. நமக்குலாம் எப்போயுமே 50 100 பெருசு தான். ஸோ அந்த காசு வந்து வைக்கக்குள்ளே எங்கள் பாட்டி சொன்னாங்க, இது பூ விற்ற காசு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பூ பார்க்கக்குள்ளே எனக்கு எங்கள் பாட்டி ஞாபகம் வருது. அதனால தான் டிசம்பர் பூ வந்து சத்யாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போகிறோம். நாங்கள் 2 பேரும் மாரிய கோயிலுக்கு கூழ் ஊற்ற போகிற மாதிரியே மஞ்சள் கலர் கட்டிட்டு போயிருந்தோமா, பக்கத்தில் இருந்தவங்க வரையா மாலை போட்டுட்டு வந்தாங்களா, அந்த நேரம் பார்த்து நாங்கள் வந்து முட்டை பப்ஸு சாப்பிட்டுட்டு இருந்தோமா. ஐயோயோ, இது என்ன மாலை போட்டுட்டு முட்டை பப்ஸு சாப்பிட்றதுன்னு அவங்க கேட்க, நாங்கள் வந்து மாலைலாம் போடலைங்க, சும்மா நார்மலாக பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த saree கட்டியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே சிரித்தோம். அவங்க வந்துட்டு கேட்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள பார்த்து சிரிக்கிறோன்னு அவங்க வந்து தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. ஐயோ, நாங்கள் அவங்கள பார்த்துலாம் சிரிக்கலைங்க, சும்மா எங்களுக்குமே தோணுச்சு இந்த கலரில் saree கட்டிட்டு நாங்கள் முட்டை பப்ஸு சாப்பிட்றோமோ, நீங்கள் தப்பாக நினச்சிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு நாங்கள் வந்துட்டோம். சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து பஸ்ஸை பிடிச்சிட்டு இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழுதூர் வந்திருக்கோம். நானும் சத்யாவும் தொழுதூர் வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். ஸோ அங்கேருந்து வந்து உடனே பார்த்தீங்கன்னா சோஃபாலாம் வாங்குறேன்னு நினச்சிருக்காதீங்க. நம்மலாம் வீடு கட்டினா தான் இது எல்லாமே வாங்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, ஒரு பொருள் வாங்கணும், நம்ம வீட்டுக்கு இந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருக்கும், மேபி 4 வருஷம் கூட இருக்கும். நம்ம அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து பீரோ வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசைன்றதை தாண்டி எனக்கு இந்த பொருள் வந்து எனக்கு ரொம்ப தேவைப்படுது. நம்ம வீட்டில் வந்து செல்ஃபு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா, பொங்கல் டைமில் நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணோம் இல்லையா, அப்போ பார்த்திங்கன்னா என்னுடைய சுடி எல்லாமே வந்து எலி கடிச்சிருச்சு. ஒரு சுடி கூட இல்லை இப்போ என்கிட்ட. சேஃபாக இல்லை, செல்ஃப் இல்லை. பின்னாடி பார்த்திங்கன்னா கிச்சன் ஃபுல்லாகவே நிறையா எலி இருக்குது. எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் அங்கங்கேயும் ஓட்டை இருக்கா, கிச்சனில் நிறையா வந்துட்டு ஓட்டை இருக்கிறதுனால எலி வந்து இங்கேயே குடும்பம் நடத்திட்டு இருக்கு. அதனாலே பாதி பசங்க துணி, அம்மா துணி, எங்களுது மோஸ்ட்லி ட்ரெஸ்ஸு எதுவுமே வைக்கவே முடியல எலி கடிக்கிறதுனால. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நானும் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இந்த பொங்கலுக்கு வந்து என்னோடய சுடி எல்லாமே டேமேஜ் பண்ணனால இது வாங்கியே ஆகணும். நம்மளதுன்னா கூட பரவாயில்ல, அடுத்து நம்ம டைலரிங் பார்த்துட்ருக்கோம். அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம துணின்றதுனால விட்டுட்டோம். ஆனால் அந்த துணி எல்லாமே காட்டன் சுடி நான் ரொம்ப வாங்கி நானே எனக்கு விருப்பப்பட்டு தைச்சேன். ஸோ ஒரு 2 சுடிலாம் போடாமையே வச்சுருந்தேன் ரொம்ப நாளாகவே. அது எல்லாமே எலி கடிச்சிச்சு, மனசே கஷ்டமாக போச்சு. ஸோ அப்புறம் நம்ம கஸ்டமரோட துணிலாம் வந்துட்டு கடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம சொல்லவும் முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுமே கஷ்டப்பட்டு தான் வாங்கி நமக்கு கொடுக்குறாங்க, நம்ம டேமேஜாக கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ சேஃபுக்காக எனக்கு பீரோ வாங்கி ஆகணுன்றதுனால அக்கா கூட்டிகிட்டு நான் வந்தேன். நான் ஏன் இந்த கடைக்கு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் இந்த கடைக்கு போனதும் இல்லை, நான் வந்து தொழுதூர்லலாம் போய் பர்ச்சேஸ் பண்ணதே கிடையாது. அக்கா வந்துட்டு ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே குவாலிட்டியாகவும் இருக்கும், நல்ல ப்ரைஸும் பெஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நீ கவலைப்படாமல் வா, உனக்கு நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அக்கா கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு வழியாக ரொம்ப நேரம் எனக்கு வந்துட்டு ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா எனக்கு நம்ம பார்த்த உடனே ஒரு பொருள் பிடிக்கணும் இல்லையா. எனக்கு வந்துட்டு கொஞ்சம் சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன், இந்த பீரோ வாங்கலாமா. எல்லாருமே ஒரு கலராக இருந்துச்சு, ப்ளூ கலர், க்ரீன் கலர். அப்படி எனக்கு அந்த கலரில் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. எனக்கு இந்த பீரோ பார்த்தோன்னே பிடிச்சிச்சு அப்படின்னா, நீ பார்த்தோன்னே மர பீரோவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்தளவுக்கு அழுக்கு பட்டாலும் தெரியாது இல்லையா. எனக்கு என்னவோ தெரியல, ஒரு பொருள் பார்த்த உடனே பிடிச்சிச்சின்னா அவ்வளோதான், எனக்கு இந்த பொருள் மேலே இதுதான் வேணும் அப்படின்னு நினைப்பேன். அடுத்தடுத்துன்னு போக மாட்டேன். எப்படியோ வாங்கி ஏற்றிட்டு வந்துட்டோம். நைட்டில் வரக்குள்ளே பயங்கர குளிர். நானும் அக்காவும் பின்னாடி தான் உட்காந்துட்டு வந்தோம். ஆனால் அங்கேருந்து பீரோலாம் வாங்கிட்டாங்க. ஆனால் வீட்டில் எப்படி வந்துட்டு நம்ம
யார் நம்ம இறக்குவா அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் அண்ணாவை கேட்டேன். நீங்கள் ஒரு ஆள் மட்டும் ரெடி பண்ணுங்கம்மா, நான் வந்து இறக்கி கொடுத்துட்டு வீட்லேயே கொண்டு வந்து விடுறேன், தூக்கிட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வீடு பார்த்திங்கன்னா உள்ள சந்தில் இருக்குது, கொஞ்சம் மெயின் ரோட்டில், அங்கே தான் தெரு சந்தில் இருக்கு இல்லையா, அந்த ரோட்டில் தான் அங்கேருந்து இங்கே தூக்கிட்டு வரணும். பட் நடுவில் வந்து அந்த சாக்கடை மாதிரி இருக்கு இல்லையா, அதை தாண்டி வண்டி வராது, உள்ளே வந்து சந்தில் வந்து வண்டி வராது. எனக்கு கொஞ்சம் இதுவாகவே இருந்துச்சு, யாரை கூப்பிடலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்புறம் வந்து பக்கத்து வீட்டில் சித்திக்கு கால் பண்ணேன், சித்தப்பா இருக்காங்க, நீ பயப்படாமல் எடுத்துகிட்டு வாடி, அதெல்லாம் இறக்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சீனிக்குமே கால் பண்ணேன், எடுத்துகிட்டு வா, நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன், இறக்கி தரேன்னு சொன்னான். சீனி யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் எழுத்து வீட்டு பையன். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில், நம்ம இந்த ஊர்லேயும் இந்த தெருவில் வந்துட்டு எங்கள் ஒரு 4 வீடு தான் இருக்குது. அதில் நம்ம எழுத்த வீட்டில் மட்டும்தான் அதிகமாக பேசுவோம். நம்ம பசங்களுமே அங்கே போயிட்டு நல்ல உரிமையாக சாப்பிட்றதுலேருந்து எதுவுமே ஒரு உரிமை எடுத்துக்கிறது அவங்க கிட்ட தான். மாமான்னு சொல்லி ரொம்ப உரிமையாகவும் இருப்பாங்க, பாசமாகவும் இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேர் தயவாலையும் டிரைவர் அண்ணா தயவாலையும் எப்படியோ வந்துட்டு மெல்ல வீட்டுக்கு வந்து பீரோவை ஏற்றிட்டு வந்துட்டோம். ஆனால் நான் பீரோ எடுக்க போகிறேன்னே அம்மாவுக்கு தெரியவே தெரியாது, பசங்களுக்குமே தெரியாது. என்னடா வைக்கலாம் அதில்? உங்க ட்ரெஸ்லாம் வைக்கிறதுக்கு நான் பீரோ ஒன்று வாங்கல, என் ட்ரெஸ் எங்க அம்மா ட்ரெஸ் வைக்கிறதுக்கு மட்டும்தான். ஆமா, உங்க ஆயாவா காசு கொடுத்தாங்க, உங்க ஆயா ட்ரெஸ்ஸும் கிடையாது, என் ட்ரெஸ் மட்டும்தான் வைப்பேன். பீரோ வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இன்னைக்கு நான் பீரோ வாங்க போறேன்னு சொல்லிட்டு எங்க அம்மாவுக்கே தெரியாது, சர்ப்ரைஸ் தான். இப்பதான் வந்து பீரோ வாங்கிட்டு வந்து இறக்குனேன், எங்க அம்மாவும் கரெக்டா உள்ள வந்துட்டாங்க. நல்லா இருக்கம்மா. இதுல வந்து சைடுல வந்து கண்ணாடி வந்திருக்கு. இது வந்து ஆனா ஸ்டீல் பீரோ தான், இது வந்து மர பீரோ கிடையாது, ஸ்டீல் பீரோ தான். பெரிய மெத்த கூட இருக்கு, நம்ம வச்சோம்னா மெத்த வீடு கட்டலாமா, கவலைப்படாதீங்க. மூச்சு உள்ளே கட்டிட்டீங்கன்னா பரவாயில்ல. உனக்கு பீரோ பிடிச்சிருக்கா? உன் கையால தான் காசு வச்சு உன் கையால தான் படிக்கணும். நீ காசு இருந்தாலும் ஆமா, அதுக்காக தான் நான் எதுவும் அப்படிதான் சம்பளம். உன் கையால தான் காசு வைக்கணும், உன் கையால படிக்கணும். நீ கையால வைக்கணுமா, உன் கையால வைமா. மியா வந்து ஓட்ட கைமா, அது மியா வந்து வளர்ற புள்ள, அதனாலதான் புள்ள சமயம். நீயே பீரோ பாட அதான் நம்ம தான் நல்லதான் சொல்றாங்க. நீ பிள்ளைங்களே வந்து சொல்லுங்க படிச்சிரு வச்சுக்க காசு வச்சுக்க, வெளியே இருந்தா வைடா. அது வந்து புஷ்ஷர் கொடுத்திருக்காங்க, கீழ கொடுத்திருக்காங்க. வேணும்னா வந்து மரம் வச்சுக்கலாம்னு சொல்லிருக்காங்க. மரம் இருக்குல்ல, மரக்கட்டை, அது வேணும்னா வச்சுக்கலாம். புஷ்ஷர் இருக்கு, அப்படின்னா மரக்கட்டை வச்சுக்கலாம்னு சொல்லிருக்காங்க. நல்லா இருக்கா? அதான் அவங்க எல்லாம் வந்து வச்சாங்க. கட்டை எதுவும் ரெடி பண்ணல, காண்ட வந்து நில்லு. கட்டெல்லாம் இல்லல்ல, கீழே வந்து குண்டு மாதிரி ஒண்ணு குடுத்துருக்காங்க. அதுதான் அப்ப வேணும்னா கட்டை வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. வீரா நல்லா இருக்கான்னு சொல்லு, பாத்து அந்த போனை பார்த்து சொல்லு. வீரா நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஏய் தாத்தாவே சொல்லிட்டாரு வீரா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. சொல்ல முடியாது, ஆனா தூக்கி அடிக்கும் போது பிடிக்கும் போது வரும். அதான் அப்புறம் யாராவது வந்தாங்கன்னா கட்டை பண்ணி தூக்கி வச்சுக்கலாம். வச்சுக்கோ.
நான் வந்து பீரோ வாங்கணும்னு நினச்சி கூட பார்க்கல. நிஜமாக சொல்கிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி வைக்கிறதுல ஒரு சின்ன ஒரு ப்ளஸ் என்கிட்ட இருக்குது. அதே மாதிரி என்னுடைய பையனும் என்னோடய பாப்பாவும் அவங்கவுங்க உண்டியிலையுமே சேர்த்து வச்சுருப்பாங்க. பொங்கலுக்கு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் அக்கா, அம்மா, தாத்தா இவங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பாப்பா தம்பிக்கு வந்து பொங்கல் காசுன்னு சொல்லிட்டு நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுமே கொடுத்தாங்க. அந்த காசுமே வந்து உண்டியில் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் நான் வந்துட்டு இந்த பீரோ வாங்கினேன். உடனே நீங்கள் யூடியூப் பணம் வருது என்ன அப்படின்லாம் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. இது வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச பணம், சில அன்பு உறவுகளும் கொடுத்தது, அதையுமே எடுத்து வச்சுருந்த பணமால தான் நான் வந்துட்டு இந்த பீரோ வாங்கினேன். ஸோ இந்த பீரோ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கணக்கு இருக்கும் இல்லையா? இந்த பீரோ எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். 10க்கு மேலே 20க்குள்ளே தான் இந்த பீரோட ரேட். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.